டேய் எங்க மாமா ஊர்ல இருந்து வராருடா. ஏய் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? மாமா ஒரு நேரம் வச்சு அட கொடுக்க வீட்ல இருக்குது இல்லையா? இருமா ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, சும்மா கத்திட்டே இருக்க. ஃப்ரெண்டுக்குன்றா இதோட நிறுத்திக்கோ. என் தம்பி வரமா அவனுக்கு கட்டி வைக்கிறேன், அவன் கூட ஒழுங்கா வாழ கத்துக்கோ. அம்மா நம்மா இப்பயே கல்யாணம் இல்லைன்றேன், அதான் எனக்கு ஒத்து வராது. ஏய் வயசு பொண்ணே ரெடி, உனக்கு வர மீசு தாடிலாம் இருக்கு, அவனும் கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டான்டி. அதுக்கு என்ன பண்றது, சேவ் பண்ணாலும் திரும்ப வந்துடுது. இத பாரு, நீ கூட கூட பேசிட்டு இருக்காது, ஒழுங்கா போய் வீட்டுல அட கொடுக்கமா இரு. என்னம்மா பிரச்சனை? ஏமா என் பொண்ணை திட்டுனுக்குற? வாயா பொண்ணை அடக்கி வளர்க்குறியா? அங்க பாரு அது அவன் கூட பேசிட்டு இருக்குது. ஏன் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிற? அது எதுனா ஃப்ரெண்டு கிட்ட பேசும். கேளுப்பா நல்லா, அம்மா எப்ப பார்த்தா மேல சந்தேகப்பட்டுனே இருக்குது. அம்மா சந்தேகப்படுத்து இருக்கட்டுமா, வீட்டுல தானம்மா இருக்க, ஏமா இவ்வளவு லிப்ஸ்டிக்? இல்லப்பா மூஞ்சில தாடி மிஸ் எல்லாம் இருக்குது, லிப்டிக் வச்சா கொஞ்சம் பொண்ணுமே தெரியும்ல. அதுவும் கரெக்ட் தான், என்ன பண்றது, நீ வாங்கின்னு வந்த வரம் அந்த மாதிரி இருக்கு. ஏங்க என் தம்பி ஊர்ல இருந்து வராங்க, ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஆமா இல்ல, இந்த காண்டாமரத்தை சமாளிக்க பெரும்பாடம் ஆகுது, அந்த காண்டாமரம் வர வருதா? காண்டாமிருகம்மா? யோ என்ன என் தம்பி காண்டாமிருகன்ற? காண்டாமிருகன்னு சொல்லாத, கவர்மெண்ட் அதிகாரினா சொல்லுவாங்க. காண்டாமிருகன்லாம் சொல்லமா, உன் தம்பி காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான்னு சொன்னேன். அப்பா மாமா அப்படியா இருக்கும்? ஏன் அங்க கேக்குற, என்கிட்ட கேளு. எப்படிமா இருக்கும் மாமா? அழகுல செந்தில, அறிவுல கவுண்டர்மணி, சிரிப்புல ஜனகராஜ், கலர்ல சூப்பர் ஸ்டாரு. கர்ம என்னெல்லாம் சொல்றா பாரு, கம்பி கட்டுற கதையெல்லாம். ஒரு நிமிஷமா. ஹலோ சுரேஷ், பிரேக்கப். எங்க மாமாவே அழகா இருப்பாராம். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி